ஷியாம், இப்போ பாஜக அரசுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கு. இதை எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தள்ளி போடுறது தான் பாஜக அரசு எப்போதும் செய்வது அதுதான். இப்போ 2023 13 டிசம்பர் அதில் தான் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள அந்த கலர் கேஸை ரிலீஸ் பண்ணாங்க. எல்லோ ஸ்மோக் கேனிஸ்டர்ஸ் 6 பேர். 6 பேரில் ஒருத்தர் லக்னோக்காரரு, ஒருத்தர் மைசூர்காரரு, ஒருத்தர் ஹரியானாக்காரரு, ஒருத்தர் மகாராஷ்டிராக்காரரு, எல்லாம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டு. ஒருத்தர் கல்கத்தாக்காரரு, ஒருத்தர் ராஜஸ்தான்காரரு. 2 வருஷம் கழிச்சு தான் பெயில் கிடைச்சதுங்க. இன்னும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் ஒன்றுமே வேலைக்கே ஆகலை. இன்னைய தேதி வரைக்கும் ட்ரையல் கோர்ட் வெடிக்கிட்டே வரல. இன்னமும் சார்ஜ் ஷீட்டு இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த லட்சணத்தில் தான் இங்கே இருக்குது நிலவரம். அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறத யார் நம்புவா? பிரதமர் சொல்கிறத யார் நம்புவா? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கொடுத்து உடனே நீட்டு பேப்பர் லீக் காரணமானவங்களெல்லாம் உடனே தண்டிச்சிட போகிறாங்களா? தள்ளி போடுவதற்கான வழிதான். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்றதுனால பிரச்சனை தீர போறது இல்ல. அது நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அது வந்து ஒரு குறியீடு. எல்லாத்துக்கும் தீர்வு என்பது வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துறது ஒண்ணுதான். இன்னமும் மத்திய அரசாங்கம் அதை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் ஒரு மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்கல்ல, வினாத்தாள் கசிவுக்கான ஒரு கடுமையான மசோதா, அதுவும் குறைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிஜேபி அதோட நின்றும் நினைக்கிறீங்களா? இப்பவே ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற சட்டங்களே போதுமானது தானே. இதுக்கு முன்னாடி நடந்த வினாத்தாள் கசிவுகளுக்கு நம்ம என்னென்ன சட்டத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி வந்தோம். இந்த நான் சொல்ற எல்லோ ஸ்மோக்கு யூஏபிஏ போட்டாங்க, உப்பா போட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிற சட்டமே போதுங்க. இதுக்கு புதுசா கொண்டு வரதுல எல்லாம் அதனால பயனெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எந்த இடத்துல இது கருக்கொள்ளுதுன்னு பாருங்க. ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு ரீடெஸ்ட் வச்சு ரிசல்ட்டும் போட்டாச்சு. நம்ம ராமசாமி மையப்படி சொன்ன மாதிரி. அதுக்கு பிறகு இது ஏன் உருப்பெறுகிறது? இவ்வளவு பெரிய போராட்டமாக வருது. ஏன் முதல்ல மத்திய அரசாங்கம் சும்மா இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. சிஜேபிங்கிற பார்ட்டிக்கு ஏதாவது வந்து ரெகக்னிஷன் இருக்கா? அது அவர் தலைமை நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து உருவான ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியா கிரியேஷன் தான். இப்ப அது வந்து பெரிய அளவுக்கு வலுப்பெறுதுன்னா, அது ஒரு பெரிய சமூக ஆர்வலர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட இது பழைய அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்த அதே நிலைமை தானே. அதுல தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வராரு, அரசியலுக்குள்ளேயே வராரு. அப்போ இயல்பாகவே இந்த மாதிரியான போராட்டங்களை எதிர்க்கிறேன். என்ன எதிர்க்கிறேன்? அண்ணா ஹசாரேயும் இப்போ தலைமை தாங்கி நடத்திருக்கக்கூடிய சோனமாச்சும் ஒன்னாக முடியாது. கொஞ்சம் நல்ல போர் குணம் கொண்டவர். அண்ணா ஹசாரே லீவ் விட்டுருவாரு, சோனமாச்சுக்கு எப்பயுமே போராடுவார். கரெக்ட் தான் சார் சொல்றேன். 2 பேரும் ஒண்ணு கிடையாது. காஷ்மீரை சைனா நான் இருப்பேன்னு சொன்னீங்க. உங்க நேரத்துல நீங்க அவர் பேசுறாரு. உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. அதாவது இதே மாதிரியான போராட்டம் எங்களுக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், ரைட்டுங்களா? மாணவர்களாக சேர்ந்து நடத்துனது தான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? எஸ்எல்சி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. பெரிய அளவுக்கு பாதிப்பு அது. ஆனா அது எந்த இடத்துல கோபமா வெளிப்பட்டது? இந்தி திணிப்புல கோபமா வெளிப்பட்டது. கொஸ்டின் பேப்பர் லீக்கும் அடுத்த கோபமும் ரெண்டும் ஒண்ணுதான். என்ன ரிசல்ட் வந்தது? 67 காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. அப்போ போராட்டம் என்பதுக்கு ஏதோ ஒரு மைய காரணம் தேவை. நீட் பேப்பர் லீக்குங்கிறது மைய காரணம். அதை ஹேண்டில் பண்றதுல பெரிய தவறு வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் பெரிய தவறு பண்ணிருச்சு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தர்மேந்திர பிரதான் வந்துங்க குறைந்தபட்சம் லாக்கா மாற்றமாவது பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஒரு பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ பொறுப்பான ஒரு அமைச்சரை லாக்கா மாற்ற மாட்டாங்களா? இங்க தமிழ்நாட்டில் இப்போ விஜய் கவர்மெண்ட்ல நிறைய அமைச்சர்கள் மேல பிரச்சனை வருது. அப்படியே விட்டு பிடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக மாபெரும் ப்ராப்ளமா தான் அது முடியும். ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து இதுதானே பார்த்துட்டு வரோம். இத்தனை வருஷமா நித்யானந்துக்கு தெரியாது கிடையாது. அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே அனுபவம் தான். அவர் இப்போ அவதாரம் மாறுறாரு, அதனால அவதாரம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு. அப்படி கிடையாதுங்க. வரலாறு வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அது வாங்கு சுக்கா இருந்தாலும், அண்ணா ஹசாரேவா இருந்தாலும், இல்ல எங்க காலத்துல இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும், எல்லாமே ஒரே பொறியிலிருந்து கிளம்புது. அதனாலதான் அந்த உதாரணமே சொன்ன சொர்க்கவாசல் உதாரணமே. சாலையோரத்தில் வேலையற்றதுகள் இத்தனை 1000 வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணிருக்கோம், இத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணிருக்கோம்னு பிரதமர் அளந்து விடுறாரு. அப்படி கிரியேட் பண்ணியிருந்தா ஏங்க போராட போறாங்க? எல்லாருமா நீட் எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க சார். 70% இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சார். இந்தியாவில் வந்து 14 லட்சம் சொச்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சார். அதுல 10க்கு 7 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா மாநிலத்திலையும். அப்போ அந்த 10க்கு 7 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களும் 10க்கு 3 பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களும் ஒன்றா? ஒரு சாதாரணமான அடிப்படையான கேள்விதான் சார் இது. இதுக்கு மட்டும் யாராவது மனசாட்சிப்படி விட சொல்லட்டும், இந்த வாதத்தையே விட்டுறலாம். சரி, நன்றி.